வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் பற்றின டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா சிம்பிள் தான். ஸோ நம்ம இப்போ உள்ள இந்த லாக்டவுன் பீரியடில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே அதிகமாக டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி நம்ம விளாண்டுட்டு இருப்போம். ஸோ இது யாரோட ஃபோட்டோ நம்ம வச்சு சென்ட் பண்ணி விளாட்றதுல நம்மளோட ஓன் ஃபோட்டோஸே ஸ்டிக்கராக ரெடி பண்ணி நம்ம ஷேர் பண்ணி நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கோம்னு வச்சுங்களேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் நம்மகிட்ட கையில் இருக்கும். ஸோ அவங்கள வச்சு நம்மளாம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ப்ளே ஸ்டோர் போயிடுறேன். ப்ளே ஸ்டோரில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிக்கர் மேக்கருங்கிறத டைப் பண்ணிடுங்க. ஸ்டிக்கர் மேக்கர் நிறையாவே அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருக்கோ அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்டிக்கர் மேக்கர் மட்டும் ஆல்ரெடி நான் நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைரெக்டாக நான் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டிக்கர் மேக்கர் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஓகே. இந்த ஸ்டிக்கர் மேக்கர் எடுத்தோடனே என்ன செய்யணும்னா கிரியேட் நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன வரும்னா நம்ம எந்த வச்சு ஸ்டிக்கர் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒன்று கேமராவில் டேரெக்டாக நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபோட்டோ. ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி ஃபோட்டோஸ் இருக்கும், அந்த ஃபோட்டோஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வெப் சர்ச். ஸோ நம்ம ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அது மூலமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு கேமரா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜை இந்த ஃபோட்டோவை நான் அப்படியே ஸ்டிக்கரை டெலிவரி நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஆத்தன்டிகேஷன் அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். ஸோ நம்மளோட ஃபோட்டோ கேப்சர் ஆனோடனே ஜஸ்ட் நீங்கள் டிக்குங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. பண்ண உடனே என்ன செய்யணும்னா ட்ராப் இமேஜுங்கிறது வரும். ஸோ நம்ம என்னென்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டிக்கருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டிக்கரில் நம்ம அவுட்டர் லைனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட் கிராப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா ஆட்டோ கிராப்னு இருக்குது. ஸோ ஆட்டோ கிராப்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணிக்கணும், பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இது இந்த இமேஜுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட் கிராப் அப்படிங்கிறது நம்ம தான் மார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பித்தோடனே நம்மளுக்கு என்ன வரும்னா நம்மளுக்கு அந்த எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது ஜூமிங்லேயே காமிக்கும். ஸோ நான் அப்ராக்சிமேஷனாக நான் கட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் கூட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை எட்ஜை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு அவுட்டர் பார்டர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு இமேஜை சேவ் பண்ணி முடிக்கும் போதே வரும். ஜஸ்ட் நீங்கள் மேக்ஸிமம் கை எடுக்காமே பண்ண ட்ரை பண்ணிடுங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே எட்ஜு முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ முடித்தோடனே நம்மளுக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது காட்டிடுது. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்குங்க. ஸோ இதில் நீங்கள் மார்க் எரேஸ் பண்ணுறதுனா எரேஸ் பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணுறதா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸ் தான். அதே மாதிரி அதோட சைஸ் ப்ரெஷ்ஷோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எனக்கு பெருசாக இந்த டாலில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லாதனால நான் கிராப்பும் கொடுத்துக்கிறேன். கிராப்பும் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். நம்ம என்ன இமேஜ் செலக்ட் பண்ணணுமோ அது வந்துடும். ஸோ எனக்கு இன்னமும் இந்த போர்ஷன் இருக்குது. ஸோ இந்த போர்ஷனை நான் ஃப்ரீ ஹேண்ட் இது பண்ணிக்கிறேன்.
ரீட்ரா கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு வேணாம். ஸோ அப்படியே இருக்கட்டும், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு க்ராப் பண்ணிட்டேன் நான் இமேஜை. ஸோ க்ராப் பண்ண பிறகு நம்ம இதில் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதிலே வந்து எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணிக்கலாம், டெக்கரேட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ இந்த இமேஜுக்கு இல்லை இந்த இமேஜ் மூலமாக நம்ம எதாவது சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரீடம் அந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறதுக்கு இல்லாமல் ப்ரீமியம் மெம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். மற்ற இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து நார்மலாக எல்லா மெம்பர்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் அது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எந்த ரொட்டேஷன் வேணுமோ நம்ம வந்து அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து சும்மா ஜஸ்ட் ப்ளூ ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த மாதிரி இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் வச்சுட்டேன். ஓகே, அண்ட் அனதர் ஒன் வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் ஸோ மை காட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண உடனே இந்த இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் சேவான்னு கேட்குது. இங்கே பாருங்கள், would you like to add my sticker to வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட் நீங்கள் ஆட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து டேரெக்டாக நம்ம என்னென்னா நம்மளோட வாட்ஸ்அப் வந்து ஆட் ஆகிரும். ஜஸ்ட் நான் அதையும் காமிச்சிடுறேன். ஸோ நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் போயிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதுக்கு அனுப்புகிறோன்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் நம்ம வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா எப்பயும் போல எப்படி ஃப்ளிப்கார்ட்டில் அனுப்புவீங்களோ அந்த மாதிரி போயிருங்க. நம்ம ஆட் பண்ணது இந்த இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து எப்பயும் போல் ஒரு இமேஜஸ் கிளிக் பண்ணி அனுப்புகிற மாதிரி அனுப்பிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டிக்கர் நம்மளாக ஓனாக ரெடி பண்ண ஸ்டிக்கரை வந்து நீங்கள் நம்ம ஷேர் பண்ணி நம்மளோட இண்டிவிஜுவலிட்டியை காமிச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எப்படி ஓனாக நம்ம வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் வந்து க்ரியேட் பண்ணலாம்னு பார்க்குறோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஏதாவது தகவலோடு பார்ப்போம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரெகுலராக கிளாஸஸ் பாருங்கள்.